எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண்குமரன் ஆவுமாலிருந்து. எல்லோரும் காணொலி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியும். உங்களுக்காக எல்லாருக்குமே எல்லா சூழல்லையும் தேவைப்படுற ஒரு காணொலி. அதாவது உறவுகளை நிரந்தரமாக தக்க வச்சுக்கிறதுக்கு அல்லது உறவுகளை நிரந்தரமாக நம்மளோட ஒரு நல்ல விதமான ஒரு இணக்கமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இந்த விஷயத்தில் தடுமாறாதவங்க உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. உறவுகள், ரிலேஷன்ஷிப், அம்மா அப்பா, கூட பிறந்தவங்க, நண்பர்கள், கணவன் மனைவி, ரொம்ப பிடித்தமானவர்கள், காதலர்கள், இந்த உறவுகள்னால இல்லாத பிரச்சனை உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏன் உறவுகளில் விரிசல் வருது? ரொம்ப பிடிச்சவங்கிட்ட தான் ரொம்ப அதிகமாக சண்டை வருது. அதாவது உறவுகளை தக்க வச்சுக்கிறதுக்கு, உறவுகளை நிரந்தரமாக நம்ம கூட வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத விட என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் புதுசாக பேச போகிறது இல்லை. கையிலேயே உலகத்தை அடக்கி வச்சிருக்கிற ஒரு சாதனத்தை வச்சுருக்கீங்க. அது மூலிமா எல்லோரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நான் இப்போ கேட்குறது உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்ட்டு இல்லை. நீங்கள் உங்கள் அறிவை கழட்டி வச்சுட்டு நீங்கள் அதை கேளுங்க. நீங்கள் இது ஏற்றுக்கிற ஒரு மனநிலையில் இது பாருங்கள். ஆராய்ச்சி பண்ண வேணாம், நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க. அதாவது உறவுகளை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத விட என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிற ஒரு 5 விஷயத்தை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். முதல்ல எதிர்பார்ப்பு, அப்புறம் சொந்தம் உரிமை கொண்டாடுறது. எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன், உரிமை கொண்டாடுறது. நம்ம தமிழர்களுக்கு ஆங்கிலத்தில் சொன்னால் தான் புரியும். ஆங்கிலம் கூட தமிழில் கற்றுக்கிட்டு தமிழ் கலாச்சாரம், தமிழ் பாரம்பரியத்தில் பேசுகிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையை உணர்ந்து அதுக்கு மாறுறாங்க. நம்ம ஆங்கிலம் தெரிந்த நம்ம தமிழர்களுக்காக அவங்களுக்கு அதுலேயும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவாங்க. எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன், அப்புறம் உரிமை கொண்டாடுறது, பொசசிவ்னஸ், அப்புறம் அறிவு, நாலேஜ், ஒருத்தரை பற்றின அறிவு, அப்புறம் அந்த அனுபவம், எக்ஸ்பெக்டேஷன், அது நல்ல வகையான அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நல்ல வகையான அனுபவமாக இருக்கலாம், ஒரு சமநிலையான அனுபவமாக இருக்கலாம், இல்லை ஒரு நேர்மறையான ஒரு ஆப்போசிட்டு ஃபீலிங்ஸோட ஒரு அனுபவமாக இருக்கலாம். அப்புறம் அனுபவத்துக்கு அப்புறம் ஒருத்தரை மதிப்பீடு பண்ணுறோம்ல, அதாவது ஜட்ஜ்மெண்ட், தர மதிப்பீடு. இவர் இப்படி தான், அவர் அப்படி தான். இந்த 5 விஷயம்: எதிர்பார்ப்பு, உரிமை கொண்டாடுறது, அறிவு, அனுபவம், அப்புறம் மதிப்பீடு, எக்ஸ்பெக்டேஷன், பொசசிவ், நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் ஜட்ஜ்மெண்ட். இந்த 5 விஷயம் தான் நான் உறவுகளை கெடுக்கிறது, உறவுகளை நல்ல வகையாக இருக்க விடாமல் செய்கிறது. இந்த 5 விஷயந்தான். எப்படி இந்த 5 விஷயத்தை போக வைக்கிறது? இந்த 5 விஷயத்துக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கையாளலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 5ஐயும் போக்குறதுக்கு நம்ம சில இதுக்கு ஆப்போசிட்டாக நல்ல விஷயம் சில ஃபாலோ பண்ணால் இது போயிடும் தானா. இது ரொம்ப சிம்பிள். யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். எதிர்பார்ப்பு போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, அதாவது உங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்கும், அதுக்காக நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். அதுக்கு என்ன பண்ணணும், யாருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுக்குற தன்மையில் இருங்க, கிவிங் மோடில் இருங்க. அதாவது உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க நல்ல ஒரு கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு உங்கள் இருப்பை கொடுங்க, உங்கள் ப்ரெசென்ஸை கொடுங்க. ஒரு பேச்சுக்கு ஆறுதலான பேச்சு கேட்குறாங்களா, அந்த பேச்சு கொடுங்க. ஏதாவது ஒரு உதவி கேட்குறாங்களா, உதவி கொடுங்க. பணம் கேட்குறாங்களா, பணம் கொடுங்க. ஏதோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அதை விட சந்தோஷமாக உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு அது வேறு ஒரு சூழல் அமையாது. எதிர்பார்ப்பை கொடுக்குற தன்மை மூலியமாக நீங்கள் இது பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எதிர்பார்க்குறது நீங்கள் உங்கள் நினைவு வரத்துக்கு முன்னாடியே அவங்க கண்ணு முன்னாடி அங்கே நடக்கும். எதிர்பார்ப்பு கொடுக்குற தன்மையால் இது பண்ணுங்கள். எதிர்பார்ப்பு இல்லாத கொடுக்குற தன்மையால் ஃபஸ்ட்டு இது தீர்த்துருங்க. ரெண்டாவது பொசசிவ், உரிமை கொண்டாடுறது. இந்த ஒரு பிரச்சனைனால தான் உறவுகள் தெரித்து ஓடுறதுக்கு காரணமே இதுதான். அதாவது இந்த உரிமை கொண்டாடுற விஷயத்தினால அவங்க ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு ஒரு அனுபவத்தை உணர்றாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் நண்பராக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் காதலராக இருக்கலாம், உங்கள் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாருமே. இந்த அம்மா மாமியார் சண்டை வரத்துக்கு காரணமே இந்த மகனையும் கணவனையும் உரிமை கொண்டாடுறதுனால தான்.
எந்த ஒரு உறவையும் வந்து ரொம்ப உரிமை கொண்டாடினீங்கன்னா அது அவங்களுக்கே ஒரு அது சுதந்திரம் இல்லாத ஒரு தன்மையை உருவாக்கி உங்களை பார்க்கும்போதெல்லாம் எப்படா அது தூரம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்துடும். நீங்கள் அவங்களுக்கு அந்த சுதந்திரத்தை எந்த ஒரு உயிரினுமே வந்து அதோட பரிமாணத்தில் எல்லா பரிமாணத்தில் சுதந்திரமாக இயங்கிறதுக்கு நீங்கள் ஒரு சூழல் உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அது போயிட்டு அதை அனுபவிச்சுட்டு திரும்ப உங்ககிட்ட தான் வரும். நீங்கள் எந்த மூளைக்கு போனாலும் உலகத்தில் உங்களை தேடி கண்டிப்பாக வரும். அந்த ஒரு சுதந்திரத்தை உங்களை நம்பி இருக்கிற உங்களுக்கு கூட இருக்கிற உங்களுக்கு வேண்டிய உறவுகளுக்கு நீங்கள் கொடுங்க, எல்லா வகையிலையும் கொடுங்க. அது போனாலும் அதோட சந்தோஷத்துக்கு தான் போகுது. ஒரு உறவு இருந்தாலும் அதை ஏற்றுக்கோங்க, போனாலும் அதையும் ஏற்றுக்கோங்க. அது போகிறதே வந்து உங்ககிட்ட ஏதோ ஒன்று இல்லைன்ட்டு தான் போகுது. அப்போ போகும்போது அதுக்குண்டான சுதந்திரத்தை அது கொடுங்க. போயிட்டு அது 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 பார்த்துட்டு அது திரும்ப வரும் உங்களுக்கு. நீங்கள் எப்போ ஒரு உயிருக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அந்த உயிர் உங்களை விட்டு எங்கேயும் போகாது. நீங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் உங்களை துரத்தும், விடாமல் துரத்தும். ரெண்டாவது சுதந்திரம். இந்த இந்த உரிமை கொண்டாடுறத சுதந்திரம் கொடுக்குறது மூலிமா யார் என்ன சுதந்திரத்தை எதிர்பார்க்குறாங்களோ அது கொடுக்குங்க. அது கொடுத்து அந்த உறவை தக்க வச்சுக்கோங்க. மூணாவது வந்து அறிவு. இந்த அறிவு தாங்க எல்லாத்துக்குமே தடையாக இருக்கிறது. இந்த அறிவு தான். யார் ரொம்ப படிச்சிருக்காங்களோ அவங்களால சுதந்திரமாக நிம்மதியாக வாழ முடியாது. எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒன்றும் ஆராய்ச்சி இல்லாமல் அவங்க இந்த இயல்பாக அந்த யதார்த்த தன்மையில் வாழ்கிற அந்த மனோபாவம் இருக்கிறவங்க தான் குழந்தை மனம்னு சொல்லுவாங்க. குழந்தை மனங்க அறிவு ஆராய்ச்சியெல்லாம் இருக்காது. அந்த அறிவு ஆராய்ச்சிக்கு இடம் கொடுக்காம யதார்த்தமாக இருங்க. அதாவது எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் இவங்க இப்படி அவங்க அப்படி, அவங்க இது சொன்னாங்க இவங்க இது சொன்னாங்க. பொதுவாக பெண்களுக்கு இந்த மனநிலை இருக்கும். எல்லாத்தையும் அறிவு இருக்கும், அவங்க உணர்வும் இருக்கும். ஆனால் அந்த அறிவு வந்து அந்த உணர்வை வந்து இது பண்ண விடாது, வெளிப்படுத்த விடாது. இந்த அறிவெல்லாம் விட்டுருங்க. ஒருத்தர் அதாவது ஒரு கணவன் மனைவி வந்து ரொம்ப அந்யோனமான கணவன் மணியாக இருப்பாங்க. அவர் சிறந்த கணவன் மணியாக இருப்பாங்க. நீங்கள் ஏதோ ஒரு வேலையாக போயிருப்பீங்க. அப்போ ஏதோ ஒரு அக்கறைக்கு அவங்க வந்து சண்டை போட்டிருக்கலாம். அதை பார்த்துட்டு உலகத்திலே இவங்க தான் மோசமான கணவன் மனைவி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. நீங்கள் அப்போ தான் அவங்கள பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க யதார்த்தமாக நல்லா அந்த சண்டை மூலமாக ஏதோ தேவையில்லாத ஒரு இது தீர்த்துட்டு நல்லபடியாக இருந்திருக்கும். அதே மாதிரி எப்பயுமே சண்டை போட்டு இருக்கிற ஒரு வீட்டுக்கு போகிறீங்க. அவங்க அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு நல்ல இதில் இருக்காங்க. ஓ, இவங்க தான் உலகத்திலே சிறந்தவங்கன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுறீங்க. இந்த ரெண்டு விஷயம் வந்து உண்மை இல்லை. ஆனால் உங்கள் அறிவு வந்து அது உண்மைன்னு நம்ப வச்சு நீங்கள் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அந்த அறிவோட திரை மூலியமாகவே பார்க்குறீங்க. இந்த அறிவுங்கிறது வந்து யதார்த்த தன்மைக்கு எதிரானது. அறிவு இல்லாமல் இருக்குன்னு முட்டாளாக இருக்கணும்னு சொல்லலை. அதாவது ஒருத்தருக்கும் இப்போ இவங்க இப்படி அவங்க அப்படின்னு ஒரு இது வச்சுருக்கீங்கல்ல, அது இல்லாமல் நீங்கள் பார்க்கும்போது யார் எப்படி இருக்காங்க அந்த உணர்வில் அவங்கள யதார்த்த தன்மையில் அந்த நிலைமையில் அந்த கணத்தில் விழிப்போடு அவங்கள அணுகுனீங்கன்னா இந்த அறிவு தேவையில்லை. இந்த அறிவை வந்து விழிப்பு மூலியமாக நீங்கள் இது பண்ணலாம். அடுத்து அனுபவம். அறிவை வந்து விழிப்பு மூலியமாக நீங்கள் போக்கிட்டு அந்த உறவை தக்க வச்சுக்கலாம். அடுத்து அனுபவம் தான் வந்து ஒருத்தரையும் ஒரு மாதிரி பார்க்க வைக்கிறது. அடுத்து அந்த தர மதிப்பீடுக்கு கொண்டு வரதே இந்த அனுபவம் தான். அதாவது ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது இல்லை, அதுக்கு காரணமே இந்த அனுபவம் மூலியமாக தான் பண்ணுறோம். அதாவது ஒருத்தர் கூட இருக்கும்போது ஒரு நல்ல வகையான ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும், இன்னொருத்தர் கூட இருக்கும்போது ஒரு மனநிலை சந்தோஷமான மனநிலை கிடச்சிருக்கும். இந்த அனுபவங்களை வந்து நம்ம அறிவு வந்து கொண்டு வந்து அது திரும்ப எதிர்பார்த்து அதுக்குண்டான சூழலை உருவாக்குற மாதிரி ஒரு, அதாவது முடிஞ்சு போனதை திரும்ப ஏற்படுத்த ஒரு முயற்சி பண்ணுவோம் அந்த அனுபவங்கள். நீங்கள் அந்த அனுபவத்தை ஞாபகப்படுத்திட்டு அந்த அனுபவத்தையே திரும்பவும் கொண்டு வரணும்னு நினைக்கும்போது அது இயலாத காரியம். உலகத்தில் ஒவ்வொரு கணமுமே புதுசு, உலகத்தில் ஒவ்வொரு நொடியுமே புதுசு, ஒவ்வொரு நாளுமே புதுசு, ஒவ்வொரு வருஷமுமே புதுசு. அப்போ நீங்கள் அந்த அனுபவம் ஞாபகம் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதையே திரும்ப கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதனால தான் நம்ம உறவுகள் வந்து ஓடிடுறாங்க தெரிச்சு. நீங்கள் புதுசாக இயல்பாக குழந்தைங்க மாதிரி இருங்க. ஒவ்வொரு கணத்துலேயுமே சந்தோஷம் இருக்குது, ஒவ்வொரு கணத்துலேயுமே ஆனந்தம் இருக்குது. நீங்கள் அந்த அனுபவத்தை கடந்து இப்போ புதுசாக இப்போ புத்துணர்ச்சியாக இப்போ இந்த கணத்தில் நீங்கள் யார் எப்படி இருக்காங்களோ அந்த கணத்தில் இருங்க. அந்த 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 ஒரு அந்த ஒரு விழிப்பு, அந்த ஒரு என்ன சொல்கிறது, தெளிவு மூலிமா அந்த அனுபவத்தை திரும்பவும் அடையணும். அது வந்தாலும் தப்பு இல்லை, ஆனால் வந்து அதுக்குண்டான சூழலை நீங்களே ஏற்படுத்த முயற்சி பண்ணாதீங்க, இயல்பாக நடக்கட்டும் எதுவுமே. அடுத்து வந்து இந்த தர மதிப்பீடு. ஒருத்தரையும்
ஒரு யாரையுமே முதல்ல பார்க்கும்போது நல்லா சந்தோஷமாக மனசு விட்டு பேசுவோம். ஆனால் 2வது தடவை 3வது தடவை ஒரு இயற்கையான சூழலுக்கு போனாலும், ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போனாலும், ஒரு ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, ஒரு நயகரா நீர்வீழ்ச்சி, எங்கே போனாலும் அந்த சூழல் அந்த அந்த இடம் அப்படியே தான் இருக்கும். அது தடவை போகும்போது உணர்வாக இருக்கும். 2வது தடவை 3வது தடவை 10வது தடவை 50வது தடவை 1000வது தடவை போகும்போது அந்த தடவை பார்த்து ரசித்த அந்த ஒரு ஒரு உணர்வு வந்து இருக்காது. காரணம் என்னென்னா, அது முதல்ல வந்து உணர்வாக இருந்தது, அப்புறம் வந்து அறிவாயிடுச்சு. அந்த அந்த உணர முடியும். இதுவா, இது இப்படி தான் இருக்கும், அதுவா அங்கே தண்ணி இப்படி தான் ஊற்றும், இது இவ்வளோ தூரத்தில் ஊற்றும், அது அப்படி வரும். இது வந்து ஒரு அறிவாக ஆகி அது வந்து ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஒரு தர மதிப்பீடு. நம்ம ரொம்ப நாள் பழகின ஒரு உறவையும் வந்து இதே மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் தான் பார்க்குறோம். அப்பாவா இப்படி, அம்மாவா இப்படி, அண்ணனா இப்படி, இவனா இப்படி, அவனா அப்படி. அவங்க வரும்போதே பார்க்குறோம். உண்மையை சொல்லப்போனால் அந்த மதிப்பீடு வந்து உண்மை கிடையாது. அவங்க அந்த கணத்தில் அப்படி இருந்திருப்பாங்க. நம்ம அவங்களோட அந்த பழகின அந்த உருவாடின அந்த அந்த கணத்தில் அவங்க நல்லபடியாக பேசியிருக்கலாம், இல்லை சண்டை போட்டுருக்கலாம். ஒவ்வொரு மனதோட இயல்பே வந்து மாறக்கூடியது தான். மாறிக்கிட்டே இருக்கிறது தான் மனசு. எந்த ஒரு உறவு கூடயும் தொடர்ந்து நிரந்தரமாக இருக்கணும்னு சொல்லாமல் மாறிக்கிட்டே இருக்கிறதும் மனசு தான். அதனால தான் முன்னோர்கள் தொடர்ந்து ஒரே கலரில் துணி போட்டாங்க, ஒரே இடத்துல இருந்தாங்க, ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லாங்க மந்திரங்கிற பேரில். அதுக்கெல்லாம் அங்கே என்ன காரணம்னா, அந்த மனசை அடக்கணுன்ட்டு தான். மனசு பிடிக்காத ஒன்று தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் தூக்கம் வந்துடும். ஒருத்தருக்கு புக்கு படித்தா தூக்கம் வரும், ஒருத்தருக்கு யார் கூட யாராவது பேசினா தூக்கம் வரும். அவங்க பிடிக்கலன்னு அர்த்தம், அவங்க பேச்சு பிடிக்கலன்னு அர்த்தம். அது மாதிரி அதை ஒரே உறவு கூட தொடர்ந்து இருக்கிறதும் மனசுக்கு பிடிக்காது. நீங்கள் அது தொடர்ந்து இந்த இந்த விஷயம் மூலியமெல்லாம் அந்த அந்த தரமதிப்பீடு இருக்குல்ல, ஜட்ஜ்மெண்ட், அதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் புதுசாக குழந்தைங்க மாதிரி அணுகுங்க. ஒரு கணத்துலேயுமே ஒருத்தருமே புத்துணர்ச்சியாக புது விதமாக தான் இருப்பாங்க. அவங்க மனநிலை வந்து கடந்த காலத்தில் இருந்த மாதிரி இருக்காது. நீங்கள் மதிப்பீடு பண்ணி வச்சுருக்கீங்களா, இவன் இப்படி, இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் உண்மையை பேசுவான், இவன் பொய் பேசுவான், இவன் காரியம் சாதிப்பான், இவன் பணத்துக்காக இது பண்ணுறான், இவன் ஏதோ உதவி கேட்டு வரான், இவன் சும்மா சண்டை போடுறதுக்குன்னு இது பண்ணுவான். இந்த மாதிரி தர மதிப்பீடே விட்டுருங்க. அவங்க யார் உங்ககிட்ட வராங்களோ அந்த டைமில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். என்ன உணர்வில் இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு என்ன கொடுக்கலான்னு பாருங்கள். இந்த இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா, நீங்கள் பின்பற்றினீங்கன்னா, நீங்கள் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை சூழ்ந்து இருக்கிற உறவுகள் உங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களை தேடிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை துரத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, ஒற்றுமையாக, மகிழ்வாக, ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்குற தன்மையில் இருக்கணும். யாரையும் வந்து எதிர்பார்ப்புக்கு அடுத்து என்ன சொன்னோம், உரிமை கொண்டாடக்கூடாது, பொசசிவ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு உண்டான சுதந்திரத்தை எல்லா பரிமாணத்துலேயும் கொடுங்க, எல்லா டைமென்ஷன்லேயும் கொடுங்க. அவங்க சுதந்திரமாக இருந்துக்கிட்டு உங்கள் கூடயும் இருப்பாங்க. நீங்கள் கொடுக்குற சுதந்திரம் உங்களை திரும்ப திரும்ப உங்களை தேடி வர வைக்கும். சுதந்திரமாக இருங்க. அப்புறம் அறிவு, எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக அணுகாதீங்க, ஆராய்ச்சி மூலியமாக அணுகாதீங்க, யதார்த்தமாக அணுகுங்க, இயல்பாக அணுகுங்க, அவங்க உணர்வுபூர்வமாக அணுகுங்க. அடுத்து அனுபவம், அந்த கடந்த நல்ல அனுபவத்தையே திரும்ப திரும்ப கொண்டு வரணும்னு நினச்சி அது இது பண்ணாதீங்க. அந்த அனுபவத்தை கடந்துட்டு யதார்த்த தன்மையில் இருங்க. அடுத்து விழிப்போடு இருங்க. அடுத்து வந்து தர மதிப்பீடு. யாரையுமே எந்த தர மதிப்பீடு இது வரைக்கும் பண்ணி வச்சுருந்தாலும் அறிவு கொண்டு வரும், மனசை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தும். அது பொருட்படுத்தாதீங்க. பொருட்படுத்தாமல் விழிப்பாக எப்போ இந்த கணத்தில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். எல்லோரும் எல்லாருக்கூடையும் நல்ல உறவு முறையில் அறம் ஒழுக்கத்தோடு எல்லாருக்கும் கொடுக்குற தன்மையில் இருங்க. இந்த கற்பு கன்னித்தன்மை இதெல்லாம் சொல்லுவாங்க, அது இன்னும் பின்பற்றுங்க. நம்ம கலாச்சாரத்தை மறுமலர்ச்சி பண்ணி நல்ல வகையில் வர்றதுக்கு, நல்ல ஒரு சூழல் வர்றதுக்கு கல்யாணம் வரைக்கும் பிரம்மச்சாரியம், கற்பு கன்னித்தன்மையெல்லாம் காப்பாற்றுங்க. எல்லாருக்கும் மற்ற வகையில் அறம் சார்ந்த நல்ல என்ன கொடுக்க முடியும், பொருளாவோ மனநிலையோ பேச்சாவோ என்ன கொடுக்க முடியுமோ உங்கள் இருப்போ இதை கொடுங்க. உறவுகளை இந்த 5 விஷயத்தை அந்த 5 தன்மை மூலிமா நல்லா மேம்படுத்திக்கோங்க. நன்றி. ஆவுமாலேருந்து அருண்குமாரன்.